The sun uses more than 30 million truckloads of fuel every second. What is volcanoes? Volcanoes are mountains. It's sometimes burning ash, gas and hot running rock called lava. I am going to explain second content of this book. It is related to science and the human body. How do I move? Muscles make you move by pulling your bones. When you smile or cry, speak or eat, walk or skip, muscles are doing the work. What is inside my head? The most exciting and important part of your body is inside your head. It is your brain. What makes me feel things? Messages travel to your brain along paths called nerves. It sends messages to your brain. The fifth content of this book is history. How many dinosaurs were there? Scientists have already named 300 kinds of dinosaurs. Some dinosaurs were big, others were tiny. Some dinosaurs were fierce meat eaters, others were gentle vegetarians. I tell some kinds of dinosaurs: Spinosaurus, Kentrosaurus, Iguanodon, Apatosaurus, Oviraptor. Thank you and goodbye. என்னை கவர்ந்த உலக தலைவர்கள் எனும் நூல் 56 தலைவர்களை உள்ளடக்கியுள்ளது. அவர்களின் பணிகள், பதவிகள், பிறப்பு, இறப்பு போன்ற அனைத்து இதிலுள்ள தலைவர்களுக்கு உதாரணம் அப்துல் நாசர், அப்துல் கலாம், பெஞ்சமின் பிராங்க்லின், ஆப்ரகாம் லிங்கன், மகாத்மா காந்தி போன்றோரை குறிப்பிடலாம். இதிலுள்ள தலைவர்களில் ஒருவரான திரு APJ அப்துல் கலாம் பற்றி உங்கள் முன்னிலையை கூறுவது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். திரு APJ அப்துல் கலாம் அவர்கள் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதியன்று இந்தியாவின் கடற்கரை பகுதியான ராமேஸ்வரத்தில் ஜைனுலாப்தீன் மற்றும் ஆஷியம்மா போன்ற தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். இவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவராவார். இவர் பிறக்கும் போது இவரது குடும்பம் வறுமையினால் வாடிக்கொண்டிருந்தது. இவர் பள்ளி படிப்பில் சராசரி மாணவராகவே இருந்தார். இவரது கனவானது போர்விமணி ஆவதே ஆகும். ஆனால் போர்விமணி ஆகும் தேர்வில் சிறிதளவு புள்ளிகள் குறைவாக பெற்றமையால் இவரால் போர்விமணியாக போனது. ஆனாலும் இவர் முயற்சியை கைவிடவில்லை. பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருந்தார். அதற்கிணங்க 1963 மற்றும் 1964 போன்ற ஆண்டுகளில் நாசா உட்பட பல்வேறு விண்வெளி ஆய்வு நிலையங்களுக்கு சென்று ஏவுகணைகள் மற்றும் செய்மதிகளை பார்வையிட்டு இந்தியாவுக்கு எத்தகைய ஏவுகணைகளை உருவாக்க வேண்டும் என திட்டத்தை நன்கு வகுத்து வைத்துக் கொண்டிருந்தார். 1982ஆம் ஆண்டு முதலாக ரோஹிணி எனும் செய்மதியை விண்வெளிக்கு அனுப்பி பாரிய வெற்றியை கண்டார். அதனைத் தொடர்ந்து 1990ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் பொக்ரான் எனும் இடத்தில் முதலாக அணுகுண்டு பரிசோதனை மேற்கொண்டு பத்மபூஷன் விருதினை பெற்றார். 1997ஆம் ஆண்டு பிருத்வி, ஆகாஷ், அக்னி, திரிசூல் போன்ற பல்வேறு ஏவுகணைகளை உருவாக்கியதன் மூலம் இவர் பாரத ரத்னா விருதை பெற்றார். 2002 முதல் 2007 வரை இவர் இந்தியாவின் 11வது ஜனாதிபதியாக இருந்தார். இவர் இருந்த காலத்தில் இந்தியா மிகவும் செழிப்புடன் விளங்கியது. உலக நாடுகளில் வறுமையினால் வாடும் நாடாக பெயர் பெற்றிருந்த இந்தியாவை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அணுஆயுத சக்தியின் மூலம் உலக நாடுகளில் இருந்து அசைக்க முடியாத சக்தியாக இந்தியாவை நிலைநாட்டி வைத்திருக்கின்றார். இது சாமானியர்களால் சாத்தியப்படாத விடயமாகும். திரு APJ அப்துல் கலாம் அவர்கள் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். அவர் எழுதிய நூல்களுக்கு உதாரணம் இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், விங்ஸ் ஆஃப் ஃபயர், இந்தியன் ஸ்டீல் போன்றவற்றை குறிப்பிடலாம். இவர் 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதியன்று இந்தியாவின் ஒரு பகுதியான ஷில்லாங்கில் இந்தியன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூட் எனும் நிறுவனத்தை பற்றி உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இவரது உடலானது பேகரம்பு எனும் இடத்தில் புதைக்கப்பட்டுள்ளது. எமது நாட்டின் அயல் நாடான இந்தியாவின் 11வது ஜனாதிபதியான APJ அப்துல் கலாம் அவரை பின்பற்றி நாமும் நூலகங்களை முறையாக பயன்படுத்தி
எமது சமுதாயத்தில் ஒரு நற்பிரஜையாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. பெயர் ரகுவரன் அபிஷேகம். நான் தரமணியில் கல்வி கற்கின்றேன். 2023 நடைபெற்ற தரமைந்து புலமை பரிசு பரீட்சை 180 புள்ளிகளை பெற்று சித்தியடைந்துள்ளேன். 180. எந்த ஸ்கூல்? நான் ஆரம்ப படிப்பை கோட்டைக்கல்லார் கல்லூரி திருவள்ளுவர் வித்தியாலயத்தில் தற்பொழுது கண்முறை கார்மிக கட்டி மக்கள் நான் கோட்டைக்கல்லாறு பொதுவாக செயல்படுகிறேன். நீங்கள் சதம் போடு. வணக்கம், எனது பெயர் ஜீவராஜ் டேனிஸ்வர். நான் தரமணியில் கல்வி கற்கின்றேன். நான் 2023 ஆண்டில் நடைபெற்ற தரமைந்து புலமை பரிசு பரீட்சையில் 145 புள்ளிகள் பெற்று சித்தியடைந்திருக்கின்றேன். அதற்கு மிக முக்கியமான காரணியானது கோட்டைக்கல்லார் பொது நூலகமையாகும். கோட்டைக்கல்லார் பொது நூலகத்தில் நான் 2022 ஆண்டே ஒரு அங்கத்தவராக சேர்ந்தேன். அது தொடக்கம் எனது வாழ்வில் எல்லாம் சிறப்பாக சென்றது. சரியா? செப்டம்பர் 15